வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 51. காட்டுக்குள்ளே காலடி சத்தம். மாசினி தேசத்தின் முக்கிய கோட்டைகளில் ஒன்றான சக்கர கோட்டத்தை தன் படைகளை கொண்டு சூழ்ந்த போது அந்த கோட்டை நீண்ட நாள் தன்னை எதிர்த்து நிற்க முடியும் என்று அரையன் ராஜராஜன் கனவிலும் கருதவில்லையாகையால் முற்றிலே 2 மாத காலத்துக்கும் மேலாக நீடித்தது. பெரும் மனக்கவலையை அளித்தது அவனுக்கு. நீண்ட தூரம் பயணம் செய்து 4-5 அரசுகளுடன் போரிட வேண்டிய படைகளுக்கு ஓரளவு ஓய்வு ஆங்காங்கு அவசியம் என்றாலும் அதிக அளித்தால் படைகளின் சுறுசுறுப்பு குறைந்து போகும் என்பதை அனுபவத்தில் கண்ட அரையன் ராஜராஜனுக்கு சக்கர கோட்டத்தின் முற்றுகை நீடிக்க மனவேதனையும் அதிகமாகிக் கொண்டே வந்தது. சக்கர கோட்டத்தை படைகள் அணுகிய முதல் நாளன்று அதன் அமைப்பையும் கோட்டையின் வலுவையும் கண்ட சோழர் படைத்தலைவன் அதை பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்தான். ஆனாலும் தன் படைபலத்தை கோட்டையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பையும் எடை போட்டு பார்த்த பின் பலமான அந்த கோட்டையை உடைப்பதும் தன் படைகளுக்கு எளிதே என்று எண்ணினான். மாசுரி நாகர்களின் அந்த கோட்டையின் 3 வாயில்களையும் தனது 1000 யானைகளையும் கொண்டு தவிடு பொடியாக்கிவிட முடியும் என்றும், பிறகு காலாட்படையும் குதிரை படையும் உள்ளே புகுந்தால் ஊரை கண்ணிமைக்கும் நேரத்தில் கைவசப்படுத்தி விடலாம் என்றும் நினைத்தான் சோழர் படைத்தலைவன். இந்த யோசனையை அவன் தனது படைத்தலைவர்களிடம் முதல் நாள் வெளியிட்ட போது கரிகாலன் அரையன் ராஜராஜனை எதிர்த்து பேசினான். படைகள் கோட்டையை வளைத்து தாங்கிய முதல் நாள் இரவு தன் படைத்தலைவர்களை மந்திர ஆலோசனைக்கு அழைத்த அரையன் ராஜராஜன் தன் திட்டத்தை அவர்களுக்கு விளக்கி சொன்னான். சற்று எட்ட எரிந்து கொண்டிருந்த பந்தத்தின் தீக்கில் கை நீட்டி எதிரே இருந்த கோட்டையை சுட்டி காட்டிய சோழர்களின் பிரதான படைத்தலைவன், பிரம்மமாராயரே, அதோ அந்த கோட்டையின் அமைப்பு பலமானதுதான். ஆனால் அதில் சில பலவீனங்களும் இருக்கின்றன. அது பாருங்கள். கோட்டையின் முகப்பில் 3 பெரிய வாயில்கள் அர்த்த சந்திர வடிவத்தில் காணப்படுகின்றன. அந்த வாயிலின் கதவுகளை நமது யானை படைகள் உடைக்க முடியுமானால் பிறகு நமது படைகள் மிக சுலபமாக உள்ளே நுழையலாம். தவிர இந்திராவதி நதி இந்த கோட்டையை இணைந்து ஓடுவதும் நமக்கு அனுகூலம். கோட்டைக்கு பின்னிருக்கும் நதி ஆழமானது. ஆகவே எதிரியின் படைகள் வெளியே வருவதானால் முன் வாயில் வழியாகத்தான் வர வேண்டும். வந்தால் நமது வாயிலில் நுழைந்து தானாக வேண்டும் என்றான். பிரம்மமாராயரும் இதர தளபதிகளும் கோட்டையை உற்று கவனித்தார்கள். கடைசியில் அரையன் ராஜராஜனை பார்த்து, பிரம்மமாராயர், இதைவிட சிறந்த மார்க்கம் இருக்க முடியாது. நீண்ட மரங்களை யானைகளின் துதி கைகளில் கொடுத்து கதவுகளை நொறுக்கிவிடலாம். பிறகு தலைவர் அனுமதி கொடுத்தால் நான் என் படைப்பிரிவுகளுடன் நகருக்குள் நுழைந்து விடுவேன் என்றார். இதர படைத்தலைவர்களும் அரையன் ராஜராஜன் யோசனையை அங்கீகரித்தார்கள். கோட்டைக்கு எதிரே சமவெளியில் அமர்ந்திருந்த அந்த தலைவர்களிடமிருந்து சற்று விலகி நின்று கோட்டையை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த கரிகாலனை பார்த்த செங்கமல செல்வி, அப்பா, அவர் ஏதும் சொல்லவில்லையே என்று வினவி கரிகாலன் இருந்த திசையில் கண்களை ஊட்டினாள். இதை கேட்ட பிரம்மமாராயர் வயிறு குலுங்க பெரிதாக நகைத்து, கரிகாலனா, அவன் என்ன சொல்ல முடியும் செல்வி? அநேக போர்களில் வெற்றி கண்ட அரையன் ராஜராஜன் திட்டத்துக்கு குறை சொல்லக்கூடிய திறன் உடையவன் சோழ மண்டலத்தில் எவன் இருக்கிறான் என்று வினவினார் கேலியாக. அவருடைய ராட்சத சிரிப்பினால் கோட்டையிலிருந்து கண்களை அகற்றி பக்கத்தில் இருந்த படைத்தலைவர்களை நோக்கி திரும்பிய கரிகாலன், இந்த கோட்டை கதவுகளை உடைத்து உட்புகுவது நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு எளிதல்ல பிரம்மமாராயரே என்றான். பிரம்மமாராயர் அடுத்த வினாடி எரிமலை போல் வெடித்தார். ஏன் உப தளபதியாரே, ஏன் உட்புக முடியாது? கதவுகளை உடைக்க நமது யானைகளுக்கு வலுவில்லையா? அவற்றை தொடர்ந்து உட்புக நமது படைகளுக்கு தான் வளமில்லையா என்று கோடையிடி போன்ற குரலில் கேள்விகளை மடமடவென்று வீசினார். அவர் சொற்களில் இருந்த கோபத்தை கரிகாலன் கவனித்ததாகவே தெரியவில்லை. நிதானமாக அரையன் ராஜராஜனையும் மற்ற படைத்தலைவர்களையும் பார்த்தே சொன்னான். படைத்தலைவர்களே, கதவுகளை மாத்திரம் பார்க்காதீர்கள். கதவுகளுக்கு மேலுள்ள கோட்டை சுவர் கட்டடங்களில் எத்தனை பெரிய துவாரங்கள் இருக்கின்றன, கவனியுங்கள் என்று. படைத்தலைவர்கள் கண்கள் மீண்டும் கோட்டைகளை ஆராய்ந்தன. அரையன் ராஜராஜனும் அந்த பெரும் துவாரங்களை ஆராய்ந்தான். துவாரங்கள் இருக்கின்றன கரிகாலா,
அவற்றால் கோட்டைக்கு பலவீனம்தானே என்று வினவினான் ஆரியன் ராஜராஜன் இறுதியில். ஆம் தந்தையே, பலவீனம்தான். ஆனால் அந்த பலவீனத்தை எதற்காக அந்த கோட்டை மீது அமைத்திருக்கிறான் சிற்பி என்று வினவினான் கரிகாலன். தூரத்திலிருந்து வரும் படைகளை கண்காணிப்பதற்காக இருக்கலாம் என்று அரையன் ராஜராஜன் பதில் சொன்னான். அதற்கும் இருக்கலாம். அப்படி படைகள் வந்து கோட்டையை சூழ்ந்து கொள்ளுமானால் கோட்டைகளை அணுக விடாமல் அம்பு மாறி பொழியவும் அந்த பெரும் துவாரங்கள் உபயோகப்படலாம். தவிர இந்த கோட்டையும் சாளுக்கியர்கள் கோட்டைகளை போன்ற அமைப்பை கொண்டிருக்கிறது. கோட்டை சுவரின் அகலம் 4 அடிகளுக்கு குறைவில்லை. இந்த ஒவ்வொரு துவாரத்தையும் ஒட்டி கோட்டை சுவரின் மேல்பாகம் பூராவும் வில்லாளிகள் தங்கலாம். கரிகாலன் இதற்கு மேல் பேசாமல் மீண்டும் கோட்டை சுவரை கவனித்தான். அவன் மேலே பேசாவிட்டாலும் கரிகாலன் மனத்திலோடைய எண்ணங்களை நொடி பொழுதில் புரிந்து கொண்ட ஆரியன் ராஜராஜனுக்கு அந்த கோட்டையை தாக்குவதோ பிடிப்பதோ தான் எண்ணியது போல் அத்தனை சுலபம் அல்லவென்பது மட்டும் திட்டவட்டமாக தெரிந்தது. ஆகவே கரிகாலன் கிளப்பிய ஆட்சேபனையை அவனை பூர்த்தி செய்து இதர படைத்தலைவர்களுக்கு நிலைமையை விளக்கினான். கரிகாலன் சொல்வது சரிதான் பிரம்மமாராயரே என்று முணுமுணுத்தன அரையன் ராஜராஜன் உதடுகள். என்ன சொல்கிறான் கரிகாலன்? எதை சரி என்கிறீர்கள் என்று கூறினார் பிரம்மமாராயர். பிரம்மமாராயரே, நீரும் போரில் நெடுநாள் பழக்கமுள்ளவர். நானும் எத்தனையோ போர்களை கண்டிருக்கிறேன். இருந்தும் அனுபவமற்ற இந்த சிறுவனின் கண்களில் பட்டது நம் இருவர் கண்களிலும் படவில்லை. பார்த்தீர்களா என்றான் அரையன் ராஜராஜன். என்ன கண்டுவிட்டான் இவன் என்றார் பிரம்மமாராயர் விஷயம் லவவேஷமும் புரியாமல். ஆனால் கோபம் குரலில் கொழுந்து விட்டெறிய. அதோ அந்த கோட்டைக்குள் மேலுள்ள சுவரில் தெரியும் பெரிய துவாரங்கள். ஆம், இருக்கின்றன. அவற்றுக்கு பின்னால் வீரர்கள் இருக்க முடியும். இருக்கட்டும், வேல் வீரர்களும் இருக்கலாம். இருக்கட்டுமே. யானைகள் கதவை தாக்க புறப்படுமானால் அந்த துவாரங்களிலிருந்து வாளிகள் யானைகளை நோக்கி பறக்கும். ஈட்டிகளும் பறந்து வரும். இதை கேட்ட பிரம்மமாராயருக்கும் மெல்ல மெல்ல விஷயம் புரியலாயிற்று. ஆரியன் ராஜராஜனின் திட்டம் அந்த துவாரங்களினால் எப்படி தவிடு பொடியாகிவிட்டது என்பதை உணர்ந்தார். வேல்களும் அம்புகளும் சரியாக குறிப்பார்த்து யானைகளை பார்த்து எய்யப்படுமானால் யானைகள் மிரளலாம். மிரண்ட அலங்கோலமாக ஓடினால் அவற்றுக்கு சேதம் ஏற்படும் என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட பிரம்மமாராயர் அரியன் ராஜராஜனை பார்த்து விழித்தார். பதிலுக்கு அரையன் ராஜராஜன் புன்முருள் காட்டி, பார்த்தீரா பிரம்மமாராயரே, போரில் அனுபவமற்ற இந்த சிறுவனின் கண்களில் படுவது நமது கண்களில் படவில்லை என்று மீண்டும் சுட்டி காட்டினார். அப்பொழுதும் வீம்பை விடாத பிரம்மமாராயர் சிறு துருமும் பல் குத்த உதவும் என்று அலட்சியமாகவே பேசினார் கரிகாலனை பற்றி. அந்த அலட்சியத்தை கரிகாலன் கவனித்தானாலும் கவனிக்காதது போலவே உள்ள ஆபத்தை மேலும் விளக்க முற்பட்டு, தந்தையே, எதிரிகள் கோட்டையிலிருந்து அம்புகள் எய்யும் விஷயத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். இது நாகர்கள் நாடு. நாக பூஜை செய்பவர்கள். இவர்களிடம் நாகப்பாம்புகள் கட்டுப்பட்டிருப்பதாக சரித்திரம் கூறுகிறது. இவர்கள் அம்புகளிலும் ஈட்டிகளிலும் நாகப்பாம்புகளின் கடும் விஷம் தோய்க்கப்பட்டிருக்கும் என்றும் கேள்வி. அந்த அம்புகள் யானைகளின் மீதோ அல்லது நமது பிரம்மமாராயர் மீதோ பாய்ந்தால் நிலைமை என்னவென்பதை சொல்ல தேவையில்லை. பிரம்மமாராயர் என்ன செய்வார் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் யானைகளின் மீது விஷம் தீட்டப்பட்ட வாளிகள் பாய்ந்தால் யானைகள் அலறி திரும்பி நமது படைகளை நோக்கி ஓடி வரும் என்று பேச்சை முடிக்காமலே விட்டு பிரம்மமாராயர் மீது ஏளனம் கலந்த இளநகை ஒன்றையும் வீசினான். ஆனால் இத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த செங்கமல செல்வி இளநகை காட்டவில்லை. பெரிதாகவே நகைத்தாள். ஏனம்மா சிரிக்கிறாய் என்று கேட்டார் பிரம்மமாராயர். யானைகள் மிரண்டு திரும்பி ஓடி வந்தால் நமது படைகள் மிதிப்பட்டு போகுமே, அதை நினைத்து பார்த்தேன். தவிர உங்கள் மீது விஷவாளி பாய்ந்தால் என்று செல்வியின் பேச்சை மாண்டு போவேன், வீர சொர்க்கம் அடைவேன் என்று முடித்தார் பிரம்மமாராயர். மாண்டு போக முடியாது பிரம்மமாராயரே என்று திருத்தினான் கரிகாலன். மாண்டு போக முடியாதா? விஷவாளி பாய்ந்தால் ஆயுசு நீடிக்குமோ என்று கூறினார் பிரம்மமாராயர். ஆமாம் பிரம்மமாராயரே,
நாகர்கள் பாம்பின் விஷத்தில் ஏதோ பச்சிலையை கலக்குகிறார்களாம். அதனால் அவர்கள் வாளியால் தாக்கப்பட்டவனுக்கு பைத்தியம் பிடிக்குமாம். யானைகளுக்கு மதம் பிடித்ததாகவும் கேள்வி என்றான் கரிகாலன். இதற்கு பின் நிலைமையை நினைப்பதே பயங்கரமாயிருந்தது. பிரம்மமாராயிருக்கு. மதம் பிடித்த நமது யானைகள் நமது படைகளை நோக்கி ஓடி வந்தால் என்று இறைந்தே பேசினார். பெரும் குழப்பம். நமது படைகள் நாசப்பட்டு விடும் என்று விளக்கினான் கரிகாலன். வேறு இதற்கு வழித்தான் என்ன கரிகாலா என்று வினவினான் அரையன் ராஜராஜன். முற்றுகைதான் வழி தந்தையே. ஆகாரம் எதுவும் நகரத்துக்குள் போக விடாமல் செய்வோம். பிறகு எதிரி கோட்டை கதவுகளை திறந்து கொண்டு சண்டைக்கு வந்தாலும் நமது குதிரைப்படை கண்ணிமிக்கும் நேரத்தில் எதிரிகளை தாக்க முடியும். அப்படி சண்டைக்கு வரவில்லையானால் எதிரி சரணடைய நேரிடும். பிறகு தொல்லையே இல்லை என்று கரிகாலன் யோசனை சொன்னான். அவன் யோசனைப்படி முற்றுகை உத்தரவிட்ட அரியன் ராஜராஜன் தன் படைகளை கோட்டையை சுற்றிலும் நிறுத்தினான். கரிகாலன் யோசனைப்படி யானைப்படை பின்னுக்கு கொண்டு போகப்பட்டது. குதிரைப்படை முன்னணியில் தங்கியது. கோட்டையை முற்றிலும் சோழர்களின் பிரம்மாண்டமான படை சூழ்ந்து கொண்டது. ஆனால் ஒரே ஒரு இடத்தை மட்டும் படைகள் சூழ முடியவில்லை. அதுதான் இந்திராவதியை அடுத்து கோட்டையின் மேற்கு பக்கத்தில் இருந்த வாயிலுக்கருகையில் அடர்த்தியா இருந்த காடு. அந்த இடத்தில் முத்துதேவன் சுமார் 30 வீரர்களுடன் காவலுக்கு நிறுத்தப்பட்டான். அந்த காடு இருந்தென்ன, எதிரிக்கு அதனால் பயனில்லை என்று அரையன் ராஜராஜன் மட்டுமென்ன கரிகாலன் கூட நினைத்தான். ஆனால் எதை மனிதன் அலட்சியப்படுத்துகிறானோ அதுவே பெரும் யமனாய் வந்து சேர்கிறது. அவனுக்கு பல சமயங்களில் அந்த காடு எதிரிக்கு அத்தனை தூரம் உபயோகமாக இருக்கும் என்று கரிகாலன் சொப்பனத்தில் கூட நினைக்கவில்லை. சுவரில் முதலாக முளைக்கும் சிறு அரசு செடியை எப்படி அலட்சியம் செய்கிறோமோ அப்படியே கரிகாலன் அந்த சிறு காட்டையும் அலட்சியம் செய்தான். அதன் விளைவு மாதம் 2 ஆகியும் சக்கர கோட்டம் பணியாததை கண்ட கரிகாலன் ஒரு நாளிரவு சந்திர வெளிச்சத்தில் முத்துதேவனுடன் சம்பாஷித்து கொண்டே அந்த காட்டின் முகப்பில் இந்திராவதி நதி கரையோரமாக நடந்து கொண்டிருக்கையில் சற்றென்று குனிந்து எதையோ கையில் எடுத்தான். அந்த பொருளை பார்க்க அவன் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. மீண்டும் தரையை கூர்ந்து கவனித்து கொண்டே சிறிது தூரம் நடந்த கரிகாலன் வழி நெடுக உணவுப் பொருள்கள் இறைந்திருக்க கண்டே, இதை பார்த்தாயா முத்து என்று கையில் இருந்த பதக்கத்தை முத்துதேவனிடம் கொடுத்ததன்றி சிந்தி கிடந்த உணவுப் பொருள்களையும் சுட்டி காட்டினான். எல்லையற்ற ஆச்சரியத்தால் அந்த பதக்கத்தையும் கரிகாலனையும் மாறி மாறி நோக்கிவிட்டு, இதில் ஒற்ற நாட்டு ராஜமுத்திரை இருக்கிறதே என்றான். இப்பொழுது புரிந்துவிட்டது எனக்கு இந்த முற்றுகை நீடிக்கும் காரணம் என்றான் கரிகாலன். என்ன புரிந்துவிட்டது என்று வினவினான் முத்துதேவன். விஷயத்தை மெல்ல விளக்கினான் கரிகாலன். அவன் விளக்க மிதமிஞ்சிய கலவரத்துக்கு உள்ளான முத்துதேவன் இதை உடனே படைத்தலைவரிடம் சொல்ல வேண்டாமா என்றான். வேண்டாம் முத்து, பின் நாம் செய்ய வேண்டியதை எடுத்து சொன்னான் கரிகாலன். அவன் யோசனையை கேட்ட முத்துதேவன், இது ராஜராஜனுக்கு தெரிந்தால் இருவர் தலைகளையும் வாங்கி விடுவான் என்று கூவினான். முத்துதேவனின் எச்சரிக்கைக்கு சிறிதும் செவி கொடுக்காத கரிகாலன், நீ போய் 20 வீரர்களை அழைத்து வா முத்து என்று உத்தரவிட்டுவிட்டு மீண்டும் தரையை ஊன்றி கவனித்து கொண்டே கோட்டையை நோக்கி நடக்கலானான். அதற்கு மேல் ஏதும் பேச முடியாத முத்துதேவன் கரிகாலன் உத்தரவுப்படியே 20 வீரர்களையும் அழைத்து வந்தான். அந்த 20 வீரர்களையும் அந்த காட்டின் பக்கவாட்டுகளில் ஒளிந்து கொள்ள செய்தான். கரிகாலனும் ஒரு மரத்தடியில் மறைந்து நின்று காட்டின் உட்புறத்தை கவனித்து கொண்டு நின்றான். இரவு ஏறியது. நடுநிசையும் தாண்டிவிட்டது. காத்திருந்த வீரர்கள் பொறுமை இழக்க தொடங்கினார்கள். முத்துதேவன் கூட பொறுமை இழந்து, தலைவரே, இன்னும் எத்தனை நேரம் இப்படி காத்திருக்க வேண்டும்? யாருக்காக காத்திருக்கிறோம் என்று கேட்டான். அந்த சமயத்தில் எங்கிருந்தோ மெல்ல மெல்ல காலடிகள் கேட்டன. காட்டுக்குள்ளே இருந்து சிறு பந்தம் ஒன்றும் மெல்ல நகர்ந்து வந்தது.